ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பத்தி பேசலாம். இன்னைக்கு ஓடிடியில பார்த்த படம் என்ன படம்னா கிஷ்கிந்தாபுரி, தெலுங்கு படம். இந்த படத்தை நான் பாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு என் நண்பன் சொன்னாப்புல இந்த படம் 10 கோடியோ 8 கோடியோ நான் எடுத்த படம் பட்ஜெட். ஆனா இந்த படம் 40-50 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிருக்கு. தெலுங்கு படம், பேய் படம், கொஞ்சம் கிரைமாவும் இருக்கும், பேய் எஃபெக்ட்லாம் இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்னு. பொதுவா பேயை நம்பினா, மனிதர்களை விட பேயை நம்பினா 50% வெற்றி உறுதி. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் நல்லா அழகா பண்ணியிருந்து கொண்டு போனான்னா அது உண்மையிலே 100% வெற்றி ஆயிரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் சரி, ஒவ்வொரு சீன் பை சீனும் சரி, அட்டகாசமா கொண்டு போயிருக்காங்க. 2 மணி நேரம் தான். ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல பேய் என்னென்ன பண்ணுது, என்னென்ன விஷயங்கள், எதனால அது பேய் ஆகுது, என்ன அப்படிங்கறத படத்தோட கதை. அதோட சுவாரஸ்யத்தை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஹீரோ பெல்லம் கொண்ட சீனிவாச ராவ், அவர் பேரே வாயில நுழைகிறது இல்ல. பெல்லம் கொண்ட சீனிவாச ராவ் தான் ஹீரோ. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம அனுபமா பரமேஸ்வர். அவங்க ஏற்கனவே தமிழ்ல, மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேன் இந்தியா ஆர்டிஸ்ட். இதுல எனக்கு ஹீரோ சிறப்பா நடிச்சிருக்கிறார். யாரு இந்த ஹீரோ அப்படின்னு கேட்டப்ப இவர் தான் ராணாவோட தம்பி. ஏற்கனவே ராட்சசன், நம்ம தமிழ்ல ராட்சசன், தெலுங்குல எல்லாம் அவர் தான் நடிச்சாங்க அப்படின்னு என் நண்பன் சொன்னான். நல்லா இருக்கு, அவர் சிறப்பா நடிச்சிருக்கிறாரு. எனக்கு அவரோட பிடிச்சது யாருன்னா, இந்த படத்துல வில்லனா நடிச்ச சாண்டி மாஸ்டர் தான். ஏற்கனவே அவர் நடிச்ச லோகா அப்படிங்கிற படம் பட்டைய கிளப்பியிருக்கு, பயங்கர கலெக்ஷனான படம். இந்த படமும் அவருக்கு பேர் சொல்ற மாதிரி சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அந்த சாண்டி மாஸ்டர் பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் ஆயிருவாரு. எல்லா மொழியிலையும் வில்லனாவும் நல்ல ஒரு கேரக்டரும் பண்ற அளவுக்கு உண்டான ஆர்டிஸ்ட் ஆயிருவாரு. லோகேஷ் கனகராஜ் சார் படத்துல ஒரு பெரிய கேரக்டர் பண்ணார். விஜய் சார் படத்துல ஒரு சைக்கோ மாதிரி உள்ள கேரக்டர். அதுக்கு பிறகு அவர் எல்லா மொழியிலையும் நடிக்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் சிறப்பா நடிச்சிருக்கிறாரு. ஸ்கிரிப்டும் சரி, டைரக்ஷனும் சரி, அவ்வளவு. அதாவது ஒரு வழக்கமா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறம் பங்களா அந்த மாதிரி, அதுல ஒரு 4-5 பேர், அதுல ஒருத்தர் சாகுறான், பிளாஷ்பேக் இப்படின்னு வச்சா கூட வில்லனுக்கு வெயிட்டான ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்தத்துல இந்த படம் ஒரு 2 மணி நேரம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 ஹவர், செகண்ட் ஹாஃப் 1 ஹவர் போறதே தெரியாது, அவ்வளவு ஃபாஸ்டா போகும். ஜி5 ஆப்ல இருக்கு. நண்பர்கள் நேரம் கிடைச்சா தாராளமா இந்த படம் பார்க்கலாம். ஒர்த்தபிள் மூவி. டாடா. மீண்டும் இன்னொரு படத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் லொல்லு சபா பழனியப்பன்.